பொருட்டோ மாங்காவை நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான வியூஸும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கமெண்ட்ஸும் நீங்கள் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் திடீர்னு யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, எவன் பில்லிசோனியை வச்சானும் தெரியல, நம்ம சேனலுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வார்னிங் கூட கொடுக்காம கொடுத்துருக்காங்க. உள்ளூர் வியூஸுக்கே இங்கே வழியே காணா. ஆனால் திடீர்னு குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற அப்ப முக்கிய தூக்கிட்டு வந்துட்டு அந்த ஜப்பான்காரன் நான் என்ன சொன்னேன்னு அவனுக்கு புரிஞ்சதுன்னே தெரியல. அவன் ஸ்ட்ரைக்கை மட்டும் அந்த போட்டோவை பார்த்தோன்னே கொடுத்துட்டு போயிட்டான் போல. அதனால நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. நம்ம வீடியோ ஜப்பான்காரனே பார்த்துருக்கான். நாம தான் கெத்துன்னு நினைக்கும் போது தான் தெரியுது நம்ம வடக்கு நண்பர்களுக்கும் பாதி பேருக்கு இதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. சரி, பொருட்டோக்கு மட்டும் தான் இவன் ஸ்ட்ரைக் கொடுக்குறான்னு பார்த்தா போட்ட அத்தனை மாங்காவுக்குமே ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான் அந்த ஜப்பான்காரன். அவனை நல்லா கழுவி ஊத்தணும்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா நான் என்ன திட்டினாலும் அவனுக்கு புரிய போறது இல்லை, அதனால திட்ட போறதும் இல்லை. என்ன நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 6 வீடியோ போட்டோம், 6 வீடியோவும் டெலிட் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன இப்பதான் ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூஸ் ஏற ஆரம்பிச்சது. திடீர்னு குறுக்க ஒரு கேட்டா போட்டு விட்டான். இதனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா 6 வீடியோவும் டெலிட் பண்ண வேண்டியதா போச்சு. இதனால ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொருட்டோ மாங்காவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போயிடுச்சு.